நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான சிம்பிளான சாப்பாடு தாங்க. எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய முறையில். ஓகேங்களா? சிறுதானிய கஞ்சி ஜீரகம் போட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன். நம்ம வீடியோவில் காய்கறி போட்டும் சிறுதானிய கஞ்சி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க பாரம்பரிய அரிசி முறைகள் சிறுதானியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீர் மோர் இது எப்படிலாம் எத்தனை மாடலில் அரைக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள் உடல் எது ஒத்துக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயிர் சாதம் கிளறதுக்கு பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பாடு கலந்துக்கலாம். இப்போ சுரைக்காய் வெயில் வந்துருச்சுனாலே சுரைக்காய் நிறைய நீர் காய்கறிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காய்கறிகள் நிறைய சாப்பிட்லாம். குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க சுரைக்காய் நிறையவே எடுத்துக்கலாம். அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். வேணுன்றவங்க சிம்பிளாக இந்த மாதிரி குழந்தைங்க சுரைக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கட்டி கொடுத்துடல பாருங்கள். சுரைக்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் இல்லை கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு இல்லை ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டு வேணும்னா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இது நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் பொறுக்கி வைக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி குழந்தைங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இதில் அப்படியே சுட சுட சாதம் போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி டப்பா கட்டி வச்சுட்டிங்கன்னா சூப்பர். சுரைக்காவா அப்படின்னு தெரியாது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி சாம்பார், ரசம், கூட்டு, மோர் குழம்பு, வத்த குழம்பு அப்படின்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். காய்க்கு காயும் உள்ளே போன மாதிரி ஆச்சு, டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுது. அதே தாங்க இதுவும். பீர்க்கங்காய் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். பீர்க்கங்காய் அதே மாதிரி ரொம்ப நல்லதுங்க. அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க நிறையவே பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீர்க்கங்காயை தோல் எடுத்துட்டு, தோல் முழுசாக எடுக்கக்கூடாதுங்க, லேசாக எடுக்கணும். எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைனா கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம், கடுகு தாளிச்சிட்டு வேணும்னா கடலைப்பருப்பு, உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா போதும். இதுலேயும் அதே மாதிரி சாதம் வடிச்சிட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு பிசைஞ்சு டப்பா கட்டிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இந்த சாதத்தை கட்டிட்டு கொஞ்சமாக தயிர் சாதம் வச்சிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். அது கூட நீங்கள் நெல்லிக்காய் ஊறுகாயோ இல்லை புதினா துவையலோ, கொத்தமல்லி துவையலோ, ஏதோ ஒரு துவையல் வச்சுக்கோங்க. அருமையாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ஊறுகாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படி சாப்பிட்றத விட நம்ம துவையல் புதினா, அதை பச்சையாக நிறத்தில் இருக்கிறது எது வேணாலும் நிறைய எடுத்துக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நல்ல புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கிடைக்குது. அதனால் அந்த மாதிரி துவையல் நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய டைப்பில் போட்டிருப்பேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி துவையல் அரைச்சிக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சத்தும் கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பார்க்கலன்றவங்க ஒரு முறை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். உங்களை இந்த சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.